வாங்க நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மியில் அரைச்சி மீன் குழம்பு செய்ய போகிறோம். நீங்கள் அதுக்கு வந்து மசால் அரைச்சிட்டு இருக்காங்க அம்மியில். மற்றபடி மீன் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கு. எல்லாம் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிப்பாங்க. நம்ம மங்களகரமாக மொத்தமாக கொட்டி வச்சுருவோம். டோட்டலாக எல்லாம் மங்களகரமாக நடந்துகிட்ருக்கு. மீன் குழம்புக்கு சுவையாக மிளகு ரெடி ஆகிட்டுருக்கு. அம்மியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். கடுகு படைச்சோம் சீரகத்தை போடு. ரைட்டு. அடுத்தது அது கருவேப்பிலை போட்டாச்சா. இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருங்களா. கரைச்சி வச்ச புளி ஊற்றியாச்சு. இது கொதிக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு அம்மியில் அரைச்சி வச்சுருக்கு. இதில் என்ன போட்டிருக்குன்னா வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, அப்புறம் கிராம்பு, பட்டை, சோம்பு, அப்புறம் பொடியில் பார்த்து மல்லித்தூள், மீன் குழம்பு பொடி இதனையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. மசாலா சேர்த்தியாச்சு. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி அப்படி உப்பு காரம் பார்த்துக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். குழம்பு சூப்பராக கொதிச்சுட்டு மீன் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி பாறை மீன் குழம்பு சும்மா வச்சு அசத்துறாங்கப்பா பயங்கரமாக. நேரம் ஆகிட்டு முடி வச்சிடலாம். ஒரு மட்டன் பண்ணி விட அப்படி அவ்வளோ கரடி விட்டாட்ட சும்மா அமுத்தி விட அப்படி நேக்கா. அது ஒன்றும் ஆகாது, கெட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அமுத்தி விட்டீங்கன்னா அதே கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு இருக்கலாம். அதை அமுத்தி விடு. கொதிக்கிட்டு அப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து நண்பர்களே மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இதில் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மீன் வந்து இங்கே மசால் தடவை வச்சுருக்கு. இனி வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா இதை போட்டு பொரிச்சிடலாம். நண்பர்களே, மீன் பொரிச்சாச்சு. இந்த ரவுண்டு எடுத்து வேலை முடிஞ்சிச்சு. மீதியெல்லாம் இங்கே பொரித்து வச்சாச்சு. நண்பர்களே, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாறை மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பாடு வேறு போட்டிருக்காங்க. விட்டு சாத்த வேண்டியது இன்றைக்கி ஒரு கட்டு. வாங்க ஒரு கட்டு கட்டிடலாம். ஆமாம், இன்னைக்கு ஒரு பிடி. கண்ணே சொல்லுப்பா, நீதான் வழக்கமாக. ஆமாம், இந்த வழக்கமாக சொல்லிடலாம். இன்னைக்கு ஒரு பிடி. அப்படி அந்த வாங்கினேஷ் அப்படி இந்த பக்கம் போட்டுறவருக்கு கணேஷ் அப்படி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வச்சாலும் சரி, ஒட்டியை வச்சு அடிச்சாலும் சரி. ரெண்டு பேரும் போட்டு பின்னி படல் எடுங்க. இருக்கிற மீனை பூரா தின்னீங்கன்னா சரி. ஏன் நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு நம்பர்? நான் அப்புறமே தான் சாப்பிடுவேன். ஏப்பா அந்த சிலது போடு.
அப்படியே பூ மாதிரி வெந்து போச்சு. ஆஹா, அருமையான மீன் குழம்பு. மீன் குழம்பு டேஸ்ட் எப்படின்னு கன் மாதிரி சொல்லணும், சரியா? கீழே போயிட்டு இருக்கு, நல்லா பிணைச்சு விட்டு அடி பார்க்கலாம். எங்கே போனாலும் சரி அது எங்கேயும் போகாது, வகுத்துக்குள்ள தான் போகும். சரி சரி, ஓகே ஓகே. கீழே போயிட போகுது, இறங்கி கீழே போயிட போகுது. போகாதே. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அப்படியே போகுது. குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜம்முன்னு இருக்குமா வேற. எப்படி கிடையாது? டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கா? சரி, சாப்பிடுங்க, ஜம்முன்னு சாப்பிடுங்க. வயிறு நிறைய வாங்க, மறுபடியும் இன்னும் சாப்பாடு கிடக்கு, இன்னும் குழம்பு இருக்குது, மீன் கிடக்கு. ஃபுல் திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அருமையா அருமையாக 2 தலை பிச்சு வச்சுட்டு தலை பிச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கிறேங்க. அடிச்சு நொறுக்குங்க. தலை தான் செமையாக இருக்குது. நம்ம தலைனா ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்துக்கும் மீன் தலைனா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும். தலை உங்களுக்கு. ஆமாம், மீன் தலைனா எனக்கே ரொம்ப தான் பிடிக்கும். ஆனால் அவருக்கு வெட்டாத தலை. என்ன ஆடு தலையா? அவர் மீன் அப்படியே வச்சிருக்கிறார் பாரு. ஒரு வேண்டி குழம்பு ஊற்றுங்க அப்படியே. ஊற்றிடுவா, போதுமா? போதும் 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 போதும். இன்னும் ஊற்றிக்கா, உள்ளே ஊற்றி சாப்பிடு. இதில் பொறுத்த அளவுக்கு எங்கெங்கேயோ போகுது குழம்பு. ரெண்டை கட்டிட்டு ஓடுறாங்க. இங்கே இவ்வளோ ஒரு இலையில 2 பேரும் கோட்டை விட்டு எல்லாம் ஓட்டை விட்டுருவீங்களா இருக்குது? இந்நேரம் இலையை பிச்சிருந்தீங்கன்னா தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதை பிஞ்சு வச்சு பாருங்க, அந்த பிஞ்சு போச்சு. சரி, ஓகே, சாப்பிடுங்க. இருக்குதுங்க. அருமை, சூப்பர். வாங்க நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. பாய்.